ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறகடிக்க ஆசையில் வந்து பார்த்திங்கன்னா, சிட்டிக்கும் நம்ம முத்துக்கும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போவே அந்த வீட்டில் வந்துட்டு அவர் யாரோ பணம் வாங்கினார், இவர் இடையில போய் சவாரி போனவர் அதை பார்த்துட்டாரு, அவங்க பிளாக்மெயில் பண்ணுறத. உடனே மிரட்டி அப்படி இப்படின்னு திட்டி எழுதி கொடுத்துட்டாரு, பேப்பரில் எழுதியும் கொடுத்துட்டாரு. மாதம் மாதம் வட்டி கிடையாது, அசலில் மட்டும் 10,000 ரூபா வரவு வைக்கணும், அவ்வளோதான். அதை எழுதி முடிச்சுட்டு முத்து வெளியில் வராரு. வந்தோடனே சிட்டிக்கு சிட்டி செம கோவமாக நின்றுட்டுருக்காரு. உடனே என்னென்னா முத்து என்ன பண்ணுறாரு, சரி கிளம்பலான்னு கிளம்ப போகிறாரு. அதுக்கிட்டே சத்யாவே இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டு சத்யாவை மிரட்டுறாரு. அட்வைஸ் பண்ணுறாரு. உன்னை எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு திருந்த மாட்டியா? எப்போ பார்த்தாலும் அவங்க கூடயே சேர்ந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க. காலேஜ் போகாம அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க. சீதா படித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கா, அவனுக்கு அறிவு இல்லை. உங்கள் அம்மா வந்து அதுக்கு தான் அவளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களா அப்படி சொல்லிவிட்டு, நீ வேணால் பாரு, சொல்கிறத கேட்காம நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க. நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனையில் ஒன்றை மாட்டி விட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆகிடுவான், நீ தான் மாட்டிக்க போகிற. அதனால் உஷாராயிரு. அவங்க கூடலாம் உனக்கு என்ன பழக்க வழக்கம்னு அவர் பேசுகிறாரு முத்து சத்யாட்ட. அதுக்கு சத்யா சொல்கிறாரு, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கலாம் எனக்கு தெரியும். உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள். உங்கள் விஷயத்தில் நான் எதுவும் தலையிடலை, என் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். உங்கள் அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவை கிடையாது அப்படிங்கிறாரு சத்யா. அதோட முத்து கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் சிட்டி சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ணான் அவங்க மாமா, இப்போ வந்து என் தொழிலையும் பிரச்சனை பண்ணுறான். எல்லாத்தையும் நான் உன் முகத்துக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சத்யா, பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு சிட்டி. இதோட கிளம்பிடுறாங்களா? இந்த பக்கம் என்னென்னா, ஸ்ருதி வந்து நம்ம சீதாவை போய் பார்க்க போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலில். பார்த்துட்டு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. அவங்க பாஸ் பண்ணதுக்கு வந்துட்டு ரவியும் அவங்களும் சேர்ந்து ஏதோ கிஃப்ட்டு வாங்கி அந்த வாட்சி அவங்களே கையில் போட்டு விட்றாங்க. ஸ்ருதி சீதா கிட்ட வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பற்றி விசாரிச்சிட்டு இருக்காங்க. இதை மாதிரி வந்துட்டு அவங்க வந்து குழந்தை பெற்றுக்க போகிறது கிடையாது, வாடகை தாய் மூலியமாக தான் குழந்தை பெற்றுக்க போகிறேன். அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கேட்டு சொல்லு, எவ்வளவு செலவாகும், என்னென்ன அதுக்கு ஃபார்மாலிட்டி, இதெல்லாம் எனக்கு கேட்டு நீ விசாரித்து சொல்லு அப்படின்னு சொல்லி சீதா கிட்ட சொல்கிறாங்க ஸ்ருதி. அது சீதாவும் வந்துட்டு, எதுக்கு, நல்லா தானே ஹெல்த்தியாக தானே இருக்கீங்க, நீங்களே குழந்தை பெற்றுக்கலாம்ல, ஒரு நாள் வழி தானே, தாங்கிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுறாங்க சீதா. அதெல்லாம் இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன். ரவி ஒத்துக்கிட்டாரான்னு, அதெல்லாம் நான் என்னோடய முடிவு தான். நான் வந்துட்டு வாடகை தாய் மூலியமாக தான் குழந்தை பெற்றுக்க போகிறேன். வாடகை தாய் மூலியமாக குழந்தை பெற்று கொடுக்குறவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும்ல, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கிளம்புறாங்க. ஸ்ருதி போகும்போதே என்ன சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை வந்து மீனா கிட்ட தயவு செஞ்சு சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ இந்த பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்து நம்ம சத்யாவுக்கு பிறந்த நாள் கை வேறு அவருக்கு உடஞ்சிருந்துச்சுல, கை இப்போ சரியாயிடுச்சு. அவங்க அம்மா வந்து கையை பரட்டி பார்க்குறாங்க, கை சரியாயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னென்னா, கோயிலில் வேண்டியிருந்தாங்களாம், கை நல்லாயிடுச்சுனாக்கா பிறந்த நாள் அன்றைக்கி கோயிலுக்கு கூப்பிட்டு வந்துட்டு கூழ் செஞ்சு எல்லாருக்கும் வந்துட்டு கூழ் ஊற்றுறேன் அப்படி சொல்லி வேண்டியிருந்தாங்களாம். அதனால் வந்து சத்யா வந்து புது துணியை போட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க. நான் வந்து அக்காவுக்கும் மாமாவுக்கும் ஃபோன் பண்ணி அங்கே கோயிலுக்கு வர சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சத்யாவுக்கும் வந்தது, அக்கா வேணால் வர சொல்லு, மாமா மட்டும் வரக்கூடாது. அங்கே அந்த ஆள் வந்தாருனாக்கா நான் வரமாட்டேன். அந்த ஆள் என்னை பார்த்து எப்போ பார்த்தாலும் முறைக்கிறாரு, அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு, ரொம்ப துமுறாக பேசிகிட்ருக்காரு. அந்த ஆள் வந்தாருனாக்கா கோயிலுக்கு நான் வரமாட்டேன், அவரை வச்சே நீங்கள் கூழு காய்ச்சி ஊற்றிங்க அப்படிங்கிறாரு. ஏன்டா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா ஒரே பிடிவாதமாக சொல்கிறாரு, அவர் வரக்கூடாது, அக்கா மட்டும்தான் வரணும், அவர் வந்தாருனாக்கா நான் வரமாட்டேன் அப்படி சொன்னோன்னா சரின்ட்டு. அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருக்கும்போது மீனா வராங்க. மீனா வந்தோன்னே இதை மாதிரி வந்து சத்யா பிறந்த நாள் கோயிலுக்கு போகணும், இதை மாதிரி வந்துட்டு கோயிலுக்கு வரியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் அவர்கிட்டையும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அதுதாம்மா, நான் இப்போ அதை தாம்மா பேசிகிட்டு இருந்தோம், அவன் வந்துட்டு உன் புருஷன் வந்தாக்கா அவன் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சத்யா சொல்லிகிட்டு இருக்கான், அவனை திருத்தவே முடியல, நான் என்ன தான் பண்ணுறது, நான் சொல்லி பார்த்தா கேட்க மாட்டான்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே மீனாவுக்கு கோவம் வந்துடுது. சத்யா வெளியில் வராரு, ஏன்டா உனக்கு அவ்வளோ துமுறாயிடுச்சா, மாமாவே வர வேணான்னு சொல்கிற, அப்புறம் நான் மட்டும் என்னத்துக்கு வரணும், அவருக்கு இல்லாத மதிப்பு இல்லாத இடத்துல நான் மட்டும் எதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. உடனே வந்துட்டு சத்யா சொல்கிறாரு, நீ வந்து தான் ஆகணும் என் அக்கா, அவர் வரக்கூடாது, அவரை பார்த்தா எனக்கு பிடிக்கல, அவருக்கு என்னை பார்த்தா பிடிக்கல, என்னை முறைச்சிக்கிட்டே இருக்கார், என்னை திட்டிக்கிட்டே இருக்கார், அவர் வந்தாருனாக்கா நான் வரமாட்டேன் கோயிலுக்கு அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. இதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு போய் ஒரே யோசனையாக உட்காந்துருக்காங்க நம்ம மீனா, என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே அப்படின்ட்டு. முத்து வராரு. முத்து வந்தோடனே இதுமாரி வந்துட்டு
கிளம்புறாரு, சவாரிக்கு கிளம்புறாரு. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி சத்யாவுக்கு பிறந்த நாள், இன்றைக்கி வந்து அம்மா வந்து கோயிலில் கூழ் ஊற்றுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொன்னோடனே, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறாரு. இல்லை, கோயிலுக்கு வந்துட்டு அம்மா என்னை வர சொன்னாங்க அப்படி சொன்னோடனே தயங்கி தயங்கி சொல்கிறாங்க. அப்போ வந்து சத்யாவுக்கு வந்து நீங்கள் வர்றது பிடிக்கல, அவனுக்கு உங்களை வர வேணாம் சொல்கிறான். அதான் எனக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது, போகலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா ஆனால் வந்துட்டு என்ன வர சொல்கிறாங்க, வேண்டியிருக்காங்க, குடும்பத்தோடு வந்து கூழ் ஊற்றுறேன்னு வேண்டியிருக்காங்க அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நீ வேணாம், நான் அவனுக்கு நல்லது தான் சொல்கிறேன், அவன் கெட்டு போகணுன்னு நான் சொல்லலை, நல்லது தான் சொல்கிறேன். ஆனால் அதை அவன் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கான். நீ வந்துட்டு எனக்கு மதிப்பு இல்லாத இடத்துல உனக்கு மட்டும் என்ன வேலைங்க, நீயும் போவாத அப்படி சொல்லி இவர் சொல்கிறாரு முத்து. இதோட இருக்குது, முத்து போயிடுறாரு சொல்லிவிட்டு. இவங்க ஒரே குழப்பமாக நின்றுட்டுருக்காங்க. அவங்க அம்மா வேறு ஃபோன் பண்ணுறாங்க, மீனா எங்கே இருக்க, எங்கள் கோயிலில் எல்லா ஏற்பாடும் நடக்குது, கூழ் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, மீனாவை காணும்னு நிற்கிறாங்க. உடனே என்னன்னா சீதா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணாக்கா எங்கே இருக்க, வந்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னோடனே, இல்லை நான் வரல, நீங்களே எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து, நீ வா, குடும்பத்தோடு வந்து தானே கூழ் ஊற்றுறோன்னு சொல்லியிருக்கோம், வந்துட்டு நீனாவது வா, மாப்பிள்ளையை தான் வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கான் அவன், நீனாவது வான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மீனா வந்து, இல்லை நான் வரல, யார் என்ன சொல்கிறது அப்படின்னா, இல்லை வேணான்னு சொல்லிட்டார் என்ன அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ எப்படியாவது வந்துடு, நீ வா அப்படின்னு சொல்லி சத்யாவும் ஃபோன் பண்ணுறாரு. நீ வாக்கா, மாமா அவரை தான் நான் வர வேணான்னு சொன்னேன், நீ கண்டிப்பாக வா, நீ வந்தால் தான் நான் வந்து இங்கே கூழ் ஊற்றுவேன், இல்லைன்னா நான் கிளம்பிடுவேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு சத்யா. அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமையாக இருக்குது. ஒரு பக்கம் புருஷன் சொல்கிறத கேட்குறதா, கூட பிறந்த தம்பி வந்து இப்படி சொல்கிறாரு, தம்பிக்காக போய் நிற்கிறதா, ஒன்றுமே புரியல அவருக்கு. இதோட வந்துட்டு மீனா முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஸ்ருதி வராங்க. ஸ்ருதி வந்தோடனே என்னாச்சுன்னு கேட்டோன்னே, இது மாதிரி சொல்கிறாங்க, பிரச்சனை இது மாதிரி இருக்குதுன்னு. அதுக்கு உடனே வந்துட்டு, நீங்கள் என்ன முத்துக்கிட்ட வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பர்மிஷன் கேட்குறதுக்கு, உங்கள் தம்பி கூட பிறந்த தம்பிக்கு பிறந்தனால நீங்கள் கிளம்பி போயிட்டே இருங்க, யார் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் விஜயா காதில் வாங்கிட்டு ஒட்டு கேட்டுட்டு நிற்கிறாங்க. இதோட இருக்குது. மீனா போகிறாங்களா என்னங்கிறது தெரில. நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க. அதில் என்ன தெரியுமா, முத்துக்கு கோவம் வந்துடுது. மீனா வந்து முத்து பேச்சை மீறிட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க போல். முத்துக்கு கோவம் வந்துடுது. முத்து செம குடிச்சிட்டு வந்திருக்காரு. குடிச்சிட்டு வந்துட்டு என்னன்னா, மீனா வந்துட்டு நீ கீழே படு, கட்டிலில் என் கூட படுக்காத, நீ கீழே படுன்னு சொல்லிட்டு கட்டிலில் அவர் படுக்கிறாரு. இதோட வந்துட்டு, நான் யார் இதெல்லாம் உனக்கு சொல்கிறதுக்கு, போகிறதுக்கு வரத்துக்குன்னு கோவம் வந்துடுது முத்துக்கு. நம்ம பேச்சை மீறி நமக்கு மரியாதை கொடுக்காத இடத்துக்கு மட்டும் போயிருக்காளே, நம்ம சொல்கிறத கேட்காம அப்படின்னு கோவம் வந்துடுச்சு. இதோட இருக்குது. நாளைக்கு தான் தெரியும் என்னான்ட்டு. சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.